வணக்கம் கைஸ். கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், ஏன்னா ஒரு லைட்டு மாட்டியிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. லைட்டு மாட்டினதுனால கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். லைட்டு செக்கிங் வீடியோ தான் இது மெயினாக. சரியா, அது போயிடாதீங்க, லைட்டு செக்கிங் மட்டும் கிடையாது. ஸோ நம்ம லாஸ்ட் இயர் பண்ண மாதிரி 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. நானும் யோசித்தேன், சரி ஒரு நல்லா ஜாலியாக பண்ணலாம் அப்படின்ட்டு. லாஸ்ட் இயருமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த ஆர்பிஐ சர்க்குலர்ஸும் பேங்கிங் நியூஸும் டீச் பண்ணது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எஸ்பிபிஓ அண்ட் ஐபிஎஸ்பிஓ இந்த ரெண்டுக்குமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எக்ஸ்க்ளூசிவ் நம்ம சேனலில் மட்டும். சரியா, ஸோ ஸ்ரீராம் சார் டீச் பண்ணியிருக்காரு, டெய்லி சிஏ டீச் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா, நான் ஒன்லி ஆர்பிஐ சர்க்குலர்ஸு அண்டு ஃபினான்ஷியல் நியூஸ் அந்த ஃபோக்கஸில். சரியா, ஒன்லி ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் நியூஸு மார்ச்லேருந்து ஆரம்பிச்சிடலான் இருக்கேன். சரியா, ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்னது? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆரம்பிச்சிருவோமா, பண்ணுவோமா அப்படிங்கிற எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா ஐபிஎஸ்பிஓக்கும் பார்த்தீங்கன்னா 60 மார்க் ஆகிட்டானுங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு என்ன தோணுதுன்னா அதில் ஒரு 10 மார்க் கண்டிப்பாக வரலாம். டிஜிட்டல் அவேர்னஸ்னு வேறு ஏதோ போட்டிருக்கானுங்க. ஸோ பார்க்க வேண்டியிருக்கு. சர்க்குலர்ஸ் கண்டிப்பாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஃபினான்ஷியல் நியூஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மார்ச்லேருந்து தரமாக படிச்சிடலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அப்படி ஐயோ அப்படிலாம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அழகாக அந்த நியூஸ் அப்படியே ஃபுல்லாக மொத்தமாக சேர்த்து வச்சு படிச்சிடலாம். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இதான் பிளான் பண்ணியிருக்கோம். எஸ்பிபிஓக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஐபிபிஎஸ்பிஓக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது யூடியூப்பில் தான் போட போகிறோம். அதை கண்டினியூ பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக வர்றீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிடுவோம். கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம்னு நினச்சேன், ஏன்னா நம்மளுக்கு ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ்லாம் எனக்கு வேலை கிடையாது. அதே மாதிரி ஐபிஎஸ் பிஓலையும் கொஞ்சம் மார்க் குறைச்சிட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்ட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு. பார்ப்போம், டைம் இருக்குதே பண்ணலாமேன்ட்டு ஒரு சைடும் தோணுது. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மார்ச் மந்த்து நான் படிச்சுட்டேன், ஸோ பிரச்சனை இல்லை, டீச் பண்ணிடுவோம். சரியா, பட்டு ஒன்று புரிஞ்சுக்கிடணும். சரியா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒரு மாதத்துக்கான நம்ம பேங்கிங் நியூஸு அண்டு ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் மெயினாக படிக்கிறோன்னா டைம் ஆகும். ஒரு மந்த்துக்கு மொத்தமாக படிக்கிறதுக்கு 7-8 hours ஆகும். சரியா, ஐயோ கேமரா ஸ்டக் ஆகிட்டு என்னதுடா இது, மூஞ்சி வரமாட்டேங்குது. ஓகே, ஸோ 7-8 hours ஆகும். சரியா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வாரத்துக்கு 2 மேரத்தானா போட்டு முடிச்சிடுவோம். ஒரு கிளாஸ் வந்து 2.5 hours இருக்கும். ஸோ ஒரு மந்த்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 3-4 classes போடுவோம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க, தெளிவாக படிங்க. கதை மாதிரி சொல்லித்தரேன், கதை தான் எல்லாமே கதை தான். ஒன்றும் பெரிய கம்பு சுத்திரம் கிடையாது இது. அப்படி ஒரு பெரிய ஒரு பயங்கரமான இது கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் பேங்கிங் அவேர்னஸே படிக்கல, நானும் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% படிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரிஞ்சிருக்க வேண்டாம், நத்திங், ஒன்றுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். பேங்க்னா பொட்டிக்கடை அப்படின்னு தெரிஞ்சதுதான் கூட பரவாயில்ல. சரியா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு எல்லா டெக்னிக்கல் டேர்ம்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் லெவலில் பேசிக்கில் இருந்தீங்க அப்படின்னாலும், ப்ரிலிம்ஸ் லெவல்னா நீங்கள் படிக்கக்கூடாது ராஜா. ப்ரிலிம்ஸ் லெவல்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. மெயின்ஸ் நீங்கள் 2 மெயின்ஸ் 3 மெயின்ஸ் எழுதிருந்தீங்கனாலும் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு எனக்கு இது கிளாஸ் வேணுமாங்கிறத தெளிவுபடுத்துங்க. கிளாஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஓகே நல்லா பண்ணுங்க, சிறப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னா பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கிலீஷையும் நம்ம அப்படியே விட போகிறது கிடையாது, இங்கிலீஷுமே நம்ம கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். சரியா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐபிஎஸ்பியோட ஒரு ஹிட்டனாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா செக்ஷனல் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் வந்து 10 10ங்கும்போது கொஞ்சம் பிரச்சனை தான். இந்த தடவையும் அதே 10 வச்சிடக்கூடாது, ஒரு 8 வச்சுட்டாங்கன்னாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் கம்மியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, மற்ற எக்ஸாம்ஸ் இருக்குது, 4 எக்ஸாம்ஸ் இருக்குது, 5 எக்ஸாம் இருக்குது. அந்த 5 எக்ஸாம்ஸுக்குமே நம்மளுக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது. ஸோ இங்கிலீஷும் போய்கிட்டே இருக்கும், இதுவும் போய்கிட்டே இருக்கும். மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்துட்டு இது என்னுடைய, நான் எதுக்கு யோசிச்சு அப்படின்னா, ஏன்னா இது பேர்டன் ரொம்ப அதிகம் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸு, ஃபினான்ஷியல் நியூஸு அண்ட் ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் எல்லாமே பேர்டன் அதிகம். ஸோ அந்த பேர்டன் கம்ப்ளீட். இப்போ நீங்கள் வந்துட்டு வேறு வழியில் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். பட் ஸ்டாஃப் நாங்கள் வந்து பிரிச்சுக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளானு, வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ அவர் வந்துட்டு மற்றது பார்த்துக்குவாங்க. செரி மேம் வந்துட்டு நம்மளுக்கு கொஸ்டின்ஸோ இல்லை பெய்டு பேட்சை போட்டுருவாங்க. நான் ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் லாஸ்ட் இயர் போல் எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. இப்போது ஒரு கிளாஸ் 2-2.5 மணி நேரம் கிளாஸ் வச்சுக்கோங்களேன். அது கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு ஒரு இன்ட்டு 5 போட்டு 15-20 மணி நேரம் படிக்கணும். ஸோ அந்த எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் சப்போர்ட்டை கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது ஃபுல்லி IBPS-PO அண்ட் SBI-PO ஃபோக்கஸ்டாக யூடியூப்பில் இருக்கும். முதல் கிளாஸாக ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிச்சிடும். நைட்டு 9 to 11, சண்டே நைட்டு 9 to 11. ஒரு 4-5 கதைகளை தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகேயா இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்ச்சில் ஒரு 12-14 நியூஸ் இருக்குது. அதில் ஒரு 5 படிச்சிடுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிடலாம். ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த தடவை ஸ்கோரை அடிக்கிறோம், ஏற்றுறோம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு நிறைய ஞாபகம் இருக்காது. நம்ம சொல்லுவோம் 2 வீடியோலேருந்து ஒரு 7 மார்க் வந்துச்சு. 2 வீடியோ தான், 2 மெயினான ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் வீடியோ தான். அதுலேருந்து நிறைய கொஸ்டின் வந்துச்சு. ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி சூப்பராக பண்ணிடுவோம். மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பை. லைட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முக்கியமான அதுவும் ஒரு பாயிண்ட். லைட்டு இந்த இருக்குது, இங்கே ஒரு லைட் இருக்குது. லைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? இதுதான் லைட் இல்லாமல், இது ஓவர் லைட்டோட ஒளி வெட்ட தெரியுதா? பின்னாடி மூஞ்சிலே ஒளி வெட்ட தெரியுது. ஓகே ரைட். லைட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.